இல்ல எனக்கு புரியல. 14 வயசு பசங்க பண்ற வேலையாடா அது? ஒரு 3 சுள்ளாங்கி சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோவை மாஃப் பண்ணி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை மிரட்டி, இந்த மாதிரி உன் போட்டோ எல்லாம் எங்ககிட்ட இருக்கு, நீ யார்கிட்ட பேசுற, என்ன பண்ற, நீ யாரை லவ் பண்றன்னு எல்லாமே தெரியும், உங்க அக்கா யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றீங்கன்னு எல்லா வீடியோவும் எங்ககிட்ட இருக்கு, நான் சொல்றதை நீ பண்ணலன்னா இந்த வீடியோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போட்டுருவோம், போட்டோ எல்லாம் லீக் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டி இவனுங்க சொன்ன எல்லா வேலையும் அந்த பொண்ணை பயமுறுத்தி பண்ண வச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுங்க கேட்கிற மாதிரி இவனுங்க சொல்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே எடுத்து அனுப்பியிருக்கு. கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பாவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி 10 லட்ச ரூபா பணம் கொடுக்காட்டி இதை வந்து உங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டுருவோம், உங்க குடும்ப மானமே போயிடும்னு சொல்லி 10 லட்ச ரூபா கிட்ட மிரட்டிருக்கானுங்க. லிட்டரலி அந்த சுள்ளாங்களுக்கு வந்து 9ஆவது கிளாஸ் தான் படிக்கிறானுங்க. 14 வயசு தான் ஆகுது. இவனுங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ அவனுக்கு 3 பேரையும் பிடிச்சி இப்போ உள்ளே போட்டுட்டாங்க. தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருதுன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகாதீங்க. இதே மாதிரி யாராவது உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதாவது மாஃப் பண்ணி அனுப்புறானுங்கன்னா தைரியமாக போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு என்ன சொன்னாலும் பண்ணுறதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.